பிஜேபி மதவாத கட்சியே அல்ல, இந்தியாவுடைய எதிர்காலம். யார் சொல்றா? பிரகாஷ் காரத். விளங்குமா? பேசாமல் அவர் காவி துண்டை போட்டு அங்கேயே செட்டில் ஆகிடலாம். கம்யூனிஸ்ட் அழிஞ்சு போயிட்டாங்க. அது தமிழ்நாட்டில் பாவம் முத்தரசனும் சண்முகம் வந்திருக்கார், 2 பேர் தான், ஒன்றும் இல்லை. அப்போது தமிழ்நாட்டில் எதிர்கட்சிகளே இல்லாமல் போயிடுச்சு. வைகோ ஒரு சீட்டுக்கு அறிவால் துண்டு போட்டு படுத்து கிடக்கிறாரு. எவ்வளோ பெரிய தலைவர். கனிமொழி கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்கிறாரு. எவ்வளோ பெரிய தலைவர். அப்போது தமிழ்நாட்டு அரசியலை நீங்கள் சின்ன நம்ம எங்கே போய் நிற்குது? பனையூரில் போய் நிற்குது, திரிஷா வீடு பக்கத்தில். அப்போது இந்த தமிழ்நாடு எத்தனை பெரும் தலைவர்களை அரசியலில் உருவாக்கிய இந்த தமிழ்நாடு இப்போ அரசியலே இல்லை. இந்த பக்கம் பார்த்தா கள்ளலாற்றி ஆதவர்ஜன் ரெட்டி வீட்டில் போய் நிற்குது. வாயா ஏதாவது சொல்லு, தமிழ்நாடு தமிழனை காப்பாற்றுன்னு. இன்னொரு பக்கம் பாண்டிச்சேரி போய் போதையில் நிற்குது, புஷியானது வீட்டுக்கு முன்னாடி, விரவு கடை முனிசாமி வீட்டில். அப்போது செங்கோட்டை இந்த நேரத்தை என்ன பண்ணணும்னா, எடப்பாடி கையை வலுப்படுத்துவோம், இதைத்தான் சொல்லணுமே தவிர, இப்போ செங்கோட்டையன் எதை சொன்னாலும் அதிமுக அது பற்றிக்கும். ஏன்னா ஜெயலலிதா, எம்ஜிஆர் போன்ற மூத்த தலைவர்களோடு அரசியல் செய்தவர் யாரு? செங்கோட்டையன். அப்போ செங்கோட்டையனை இயக்குவது யார்? தங்கமணி, வேலுமணி. வேலுமணி தங்கமணி இயக்குவது யார்? பிஜேபி. இதுதான் இப்ப நடந்து கொண்டு இருக்கிற அரசியல்.